வணக்கங்க. நம்மளோட பள்ளிக்கு காமெடி நடிகரான முனிஷ்காந்த் அவர்கள் வந்திருந்தாங்க. வந்திருந்த போது நம்மளோட டாக்டர்ஸ், ஆக்குபேஷன் தெரபிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட்டை பார்த்துட்டு நம்ம இங்கே என்னென்ன ட்ரைனிங்லாம் கொடுக்குறோம், குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்றத கேட்டு குழந்தைங்களையும் பார்த்து தெரிஞ்சுட்டு போனாங்க. அவரோட கருத்துக்கள் நம்ம பள்ளியை பற்றி ஒரு சில இதோ உங்களுக்காக. வணக்கம். நான் தான் முனிஷ்காந்த். இப்போ காமாட்சி மண்டலிநாதன் அறக்கட்டளையின் கீழ் ஸ்ரீமதி கார்த்தியினி சிறப்பு குழந்தைகள் பள்ளி, இது பள்ளின்னு சொல்கிறத விட பயிற்சி பள்ளின்னே சொல்லலாம். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இப்போ சமீபமாக நான் திண்டுக்கல் போயிருந்தேன். போயிருக்கும்போது இந்த ஸ்கூலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அங்கே போனால் பார்த்தீங்கன்னா சிறப்பு குழந்தைகள் ஒரு 60-70 குழந்தைகள் இருந்தாங்க. இவங்க போக அந்த குழந்தைகளுக்கு கூட பேரண்ட்ஸ் இருந்தாங்க. பேரண்ட்ஸ் எதுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா, இந்த சிறப்பு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறத கூட அந்த பேரண்ட்ஸுக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு போனாலும் அங்கே பேரண்ட்ஸும் இதை அவங்க சொல்லிக் கொடுக்கணும், இதை ரெகுலேட் பண்ணணும். அப்போ தான் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் க்யூர் ஆகும் அப்படின்ட்டு அங்கே உள்ள டீச்சர்ஸ்லாம் என்கிட்ட சொன்னாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஷீஃபா ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி இருக்குது இந்த ஸ்கூலு. இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா யோகா தெரப்பி இருக்குது, மியூசிக் தெரப்பி இருக்குது, ஸ்பீச் தெரப்பி இருக்குது, ஃபிசியோதெரப்பி இருக்குது, இப்போ ஆக்குபேஷன் தெரப்பி இருக்குது. அது பிறகு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பெஷல் ஸ்கூல் ஸ்பெஷல் படிப்பும் இதில் சொல்லிக் கொடுக்குறாங்க. இவ்வளவு இது இருக்குது. இதை மறுபடியும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சிறப்பு குழந்தைகளுக்கு உண்டான ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நான் சென்னையிலேயும் விசாரிச்சுக்கும் போது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய மாநிலத்திலேயே இப்படி இருக்குது அப்படின்ற போது, இப்போ நம்ம திண்டுக்கல் மாவட்டத்திலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் இருக்கும். திண்டுக்கல்னா பொதுவாக அந்த மதுரை மாவட்டம், அந்த சார்ந்த நம்ம தேனி இந்த பக்கம்லாம் அப்படின்றப்ப, இப்போ நம்ம பக்கத்து வீட்டிலே சிறப்பு குழந்தைகள் இருக்கலாம். அவங்களுக்கு இங்கேருந்து நம்ம மெட்ராஸ் கூட்டிகிட்டு போகணுமா, அங்கே கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்னு கூட நினைக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு போய் சேரணும். இல்லை இங்கே மாதிரி இது மாதிரி திண்டுக்கல்லில் இது மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக நான் என்னால் முடிஞ்ச இந்த பதிவை நான் போடுறேன். ஏன் அப்படின்னா, பயிற்சியும் நல்லாயிருக்கு, அதே மாதிரி ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது அறக்கட்டளை ட்ரஸ்ட்டுனால ரொம்ப கம்மியாக தான் வாங்கினாங்க. என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப கணிசமாக தான் சொன்னாங்க. அதே மாதிரி பயிற்சி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாத்துக்குமே இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, யோகா தெரப்பி, மியூசிக் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பிலாம் தனித்தனி ரூம் இருக்குது. அதுக்கு தனித்தனி ரூம் தான் இருக்குது. அந்தந்த ஒரு பீரியடு மாதிரி அந்த குழந்தைகளை வச்சு 4 குழந்தைகளுக்கு ஒரு டீச்சர் அப்படின்ற மாதிரி 4 குழந்தைங்க முடிச்சாங்கன்னா அடுத்த 4 குழந்தைகள் இந்த மாதிரி தான் மொத்தமாக உட்கார வச்சு கூட சொல்லி கொடுக்குறதில்ல. அந்த மாதிரி வசதி வாய்ப்புகள்லாம் இங்கே நிறையா இருக்குது. அதுதான் இப்போ நம்ம பக்கத்து வீட்டில் குழந்தைகளோ இல்லை நம்ம தெரிஞ்சவங்களுக்கோ இருக்கும்போது, சென்னைக்கு போகணுப்பா, காசு அதிகமாகப்பா, அங்கேருந்து வரணுப்பா, அழைச்சிருப்பா அப்படி இப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி திண்டுக்கல்லில் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் ஷீஃபா ஹாஸ்பிட்டல் பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குது, பள்ளி இருக்குது. இதை வச்சு நீங்கள் இதில் ஏதாவது ஒரு 2-3 குழந்தைகள் குணமானால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அதனால தான் இந்த பதிவை போடுறேன். பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், திண்டுக்கல்லில் கலெக்டர் ஆஃபீஸ் ஷீஃபா ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி இந்த ஸ்கூலு நான் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இதாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெரிய ஸ்கூலாக இருக்குது, நல்லா பயிற்சியும் இதாக இருந்தது. அதான் பேரண்ட்ஸ்க்கு சேர்த்து சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா பார்த்துக்கங்களேன், அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் குழந்தைகளை சேர்த்து அவங்க குணமாகி பயன்படுவாங்கன்ற நம்பிக்கையில் இந்த பதிவை போடுறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.